கர்நாடகாவிலும் கூட சட்டமன்ற தேர்தலிலே அடைந்த வெற்றிக்கும் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் அடைந்த வெற்றிக்குமான பெரிய ஒரு பலத்த வேறுபாடு. ஹரியானா தேர்தலில் பல தேர்தல்களில் வந்து இந்த வேறுபாடு இருந்தபோது வாக்காளர் பட்டியலிலே பல மோசடிகளை செய்தது. குறிப்பாக மைனாரிட்டியா இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களா இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமியர்களா இருக்கிறவங்க, கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க எல்லாம் பாஜகவுக்கு வாக்கு போட மாட்டேங்கிறாங்க, ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க என்கிற காரணத்திற்காக அவர்களை வந்து வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட செய்வதற்கு அவர்களுடைய இதை வந்து போதிய ஆதாரம் இல்லை, அவங்க வந்து ஒரு ஒரிஜினல் கார்டு கொடுக்கல என்றெல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க. இதில் இவர் ஒரு 6 மாத கால ஆய்வில் வந்து ராகுல் காந்தியை கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒரே ஒரு அட்ரஸில் கிட்டத்தட்ட பல வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மார்க் இருக்கிற இடத்தம், ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஒரு வணிக வளாகத்தில் ஒரு டாஸ்மார்க் இருக்குது, அந்த அட்ரஸை போட்டு 0ன்னு போட்டு வச்சுருக்காங்களாம். அந்த அட்ரஸில் கிட்டத்தட்ட 40 பேர் குடியிருக்கிறாங்க வாக்காளர்கள்னு போடுறாங்க. சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற சின்ன வீட்டில் 69 பேர் குடியிருக்கிறாங்க என்று வாக்காளர் பட்டியலுக்கு ஒரே முகவரி தருகிறார்கள். அப்போ ஏறத்தாழ இது எங்கெல்லாம் இது நடந்திருக்கிறது என்று பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில், அதாவது திடீரென்று வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் 1 கோடி வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க.